எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. 3 வாரமாக நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சண்டை முடிய மாட்டேங்குது, அதனால் ஷேர் மார்க்கெட் ஏற மாட்டேங்குது. ஒரு நண்பர் கமெண்ட் போடுறார் இந்த சமயத்தில், நான் அமாவாசையோட சண்டை முடிஞ்சிருன்னு பார்த்தேன், ஷேர் மார்க்கெட் ஏறிருன்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அது எப்படிங்க நண்பா, அமெரிக்காக்காரனுக்கு அமாவாசையை பற்றி தெரியும்? 40 நாடுகள் சேர்ந்து ஈரானுக்கு எதிராக சண்டை வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் ஈரான் இன்னும் அவங்களால கட்டுப்படுத்த முடியல. ஒருத்தர் என்னடானா குண்டை தர்றான், இன்னொருத்தர் என்னடானா அதை ஏரோப்ளேனில் எடுத்துகிட்டு போய் ஈரான் மேலே போடுறான். இன்னொரு பக்கம் என்னென்னா பல நாடுகள் வாங்க எங்கள் இடத்துலேருந்து உங்களுடைய விமானங்களை பறக்க வச்சிங்கன்னு 40 கண்ட்ரிகளுக்கு மேலே சப்போர்ட் பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனாலும் இன்னும் 3 வாரமாக சண்டை முடியல. அமாவாசைனால் மட்டும் எப்படி சண்டை நிறுத்த முடியும்? ஆனால் எப்படியும் ஒரு கட்டத்தில் ஈரான் தோற்க தான் போகுது அப்படின்னு பல அறிஞர்கள் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆமாம், ஒருத்த மேலே 40 பேர் சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தால் அவன் எப்படி ஒருத்த மட்டும் எவ்வளவு காலம் நீட்டிக்க முடியும்? ஏதாவது ஒரு கட்டத்தில் இந்த போர் என்பது ஈரான் தோற்று முடிவுக்கு வர்ற மாதிரி தான் அமையும் அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்கிறாங்க. எப்போ முடியுதுன்னு தெரில, முடிகிறப்ப தான் ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒரு வெளிச்சம் வரும் அப்படின்ற மாதிரி பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் உலகத்தையே காப்பாற்றி கொண்டிருந்த அமெரிக்காவுடைய ஸ்டாக்குகளில் அதுலேயும் குறிப்பாக டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் என்பது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதனால் உலகத்தில் இருக்கக்கூடிய பல ஷேர் மார்க்கெட்டுகள் கலக்கத்தில் இருக்குது. அமெரிக்காவுடைய டெக்னாலஜி இண்டெக்ஸ் நாஸ்டாக் அவனும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ உண்மையாக நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பதற்றம், ஒரு பேனிக் அப்படின்றது வந்துடுச்சு. இந்த பேனிக்கினால் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஷேர் மார்க்கெட்டுகளும் திடீர்னு ஏதோ ஒரு கந்தரகோலமான வேலையை அடுத்த 15-20 நாளில் பண்ண போகிறாங்க அப்படின்றதான் பல பேர் சொல்லக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது. ஸோ அமெரிக்கா மார்க்கெட்டும் சாதாரண மார்க்கெட் கிடையாது. இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜும் ஒரு சாதாரண இண்டிகேட்டர் கிடையாது. ஸோ மிக முக்கியமான கட்டத்தில் இருக்குது. நான் கூட நினச்சிட்டு இருந்தேன் அமெரிக்க மார்க்கெட்டில் பணத்தை போடணும். எப்போ இந்த ஜீராதானுடைய கைட்டில் அதை எனேபிள் பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்க பங்குகளை வாங்கணும்னு நானும் மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நல்ல வேளை நான் வாங்குறதுக்கு முன்னாடியே அமெரிக்கா சரிவடைந்து விட்டது. இல்லைன்னா தியாகு அந்த அமெரிக்க பங்குகளை பார்த்தார், அமெரிக்காவே ஆடிவிட்டதே அப்படின்னு தலைப்புச் செய்திகளை நம்மளை பற்றி எழுதிடுவாங்க. இன்னொரு நண்பருமே சொல்ல வர்ற விஷயத்த நம்ம மனசு ஏற்றுக்காது. ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் நம்மளையெல்லாம் ஓரங்கட்டி நம்ம வாங்கியிருக்கக்கூடிய பல பங்குகளை போய் ஓரமாக உட்காந்து விளையாடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் 40-50% எல்லாம் இறக்கி விட்டுருக்காங்க நிறைய பங்குகள். இந்த சமயத்தில் நண்பர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ரிஸ்க் ரிவார்டு நம்மளுக்கு இழக்கிறது ₹1 இருக்கணும், ஆனால் கிடைக்கிறது ₹5 லாபமாக இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது 100 முறை பங்குகளை வாங்கி விற்கும் பொழுது வெறும் 20 முறை லாபம் வந்ததுனாவே நம்மளுக்கு நஷ்டத்தையும் தாண்டி பயங்கரமாக லாபம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்ல வர்றார். அது எப்படிங்க நண்பா முடியும்? அதாவது இவர் சொல்கிறது ₹100க்கு 100 பங்குகளை வாங்கிறதுல கிட்டத்தட்ட 80 பங்குகள் ஜீரோ போனாலும் பரவாயில்ல, மீதி இருக்கக்கூடிய 20 பங்குகள் ₹500 போயிடணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாரு. அப்போ 500 × 20னா இது 1L அப்படின்ற மாதிரி ஆகிடும். 80 × 100ன்னா 80,000, 8,000மா, 8,000 கீழே போயிடும் கணக்கில் தீய வைக்க. ஸோ இது 10K ப்ளஸ்ஸு, இது -8K. அப்படி எப்படி பார்த்தாலும் டிஃப்ரென்ஸ் ஒரு ப்ளஸில் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சொல்கிறாரு. நான் இது எப்படிங்க, எனக்கு தெரிஞ்சு பல ஸ்மார்ட் மணி கான்செப்டில் என்ன பண்ணுவாங்க, பங்குகள் ஒரு சப்போர்ட்டில் உளுந்து கிடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் எடுத்தால் கூட எனக்கு தெரிஞ்சு 10 பங்குகளுக்கு 1 இல்லைன்னா 2 தான் சக்ஸஸ் ஆகும். நான் இப்போ வரைக்கும் சமீபத்தில் கடந்த 6 மாதமாக 1 வருஷமாக பார்த்ததில் எத்தனையோ முன்னணி பங்குகள் சப்போர்ட்டில் போய் விழுகும் பொழுது 10 பேர் விழுகிறான்னா 10 பேருமா உடனே நினச்ச நேரத்தில் நினச்ச வேகத்தில் ஏறிடுறானா? சில பேர்த்துக்கெல்லாம் 10மே பணால் ஆயிடுது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு 10 ஷேர்களை ஒரு சாம்பிள் மனசில் நினச்சிங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் என்பது கடந்த 6 மாத லோ அப்படின்ற மாதிரி விழுந்திருக்கு. ஸோ 10 பேர்த்துலையும் ஒருத்தன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோம். இது மாதிரி ஒரு 10 பங்குகள், முக்கியமான ஃபேமஸான பங்குகள் 10 பேர் கீழே விழுகிறான்னா இந்த 10மே நினச்ச வேகத்தில் ஏறிடுமா? ஷேர் மார்க்கெட்டில் புல்லிஷ் ட்ரெண்ட் இருக்கும்போதே அந்த மாதிரி நடக்கிறது அபூர்வமான விஷயமா இருக்குது. அதே மாதிரி இந்த பிரிட்டானியா அப்படின்ற பங்கு
அதுவும் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஃபேமஸான பங்கு. இப்போ அவனுமே வந்து 6 மந்த் லோ, இதுக்கு முன்னாடி எப்படி ஒவ்வொரு லோவில் வந்து விழுந்து எந்திரிச்சு ஆடிக்கிட்டு இருந்திருக்கானோ அதே மாதிரி இப்போ சமீபத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட லோவில் வந்து விழுந்திருக்கான். இப்போ ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க என்ன பண்ண நினைப்பாங்க, சரி லோவில் இருக்கக்கூடிய பங்குகளெல்லாம் எடுக்கணும்னு நினைக்கும் பொழுது அவங்க எதிர்பார்ப்பாங்களா இந்த மாதிரி 10க்கும் 10 ஏறணும் அப்படின்னு எங்காவது நினைப்பாங்களா? நினைக்கவே மாட்டாங்க. சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் தான் பார்ப்போம். இப்போ வருண் பிவரேஜஸ் அப்படின்ற ஒரு பங்கு, அவன் இறங்கி ஏறி இருக்கான். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இறங்குறான், ஏறுறான். இப்போ இனி சம்மர் சீசன் கூட வரப்போகுது, இவன்லாம் என்ன பண்ண போகிறான்னு தெரில. பட் இருந்தாலும் இப்போ இது ஒரு சப்போர்ட்டில் வந்து விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க பணத்தை போட்டு வர்றது இருக்க தான் செய்யும். இப்போ நீங்கள் இந்த பங்கு எடுத்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக பணத்தை போட்டிருக்கக்கூடிய பப்ளிக் 13% போட்டிருக்காங்க, டிஐசி 20, எஃப்ஐஸ் 59, ப்ரொமோட்டர் 59, எஃப்ஐஸ் 20, டிஐஸ் 13, பப்ளிக்கு 7%ன்னு பணத்தை போட தான் செஞ்சுருக்காங்க. அதுக்குன்னு போட்ட இடத்துலேருந்தே ஏறணும்னு எங்காவது ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க நினைப்பாங்களா? கிடையாது. 10 பங்குல இப்போ இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டை கண்டுபிடிச்சி பணத்தை போட்டுட்டு இந்த மாதத்துக்குன்னு கணக்கு வச்சுங்க, இந்த மாதத்துக்கு 10 பங்கில் பணம் போடணும்னு பணத்தை போட்டுட்டு ஏதாவது ஒரு 2 ஷேர் மேலே வந்தால் போதுன்னு தான் நினைப்பாங்க. ஆனால் அந்த 2 ஷேரை விற்று விட்டுட்டு மீதி 8 ஷேர் லாக் ஆனது லாக்கு தான், அது எப்போ வருதோ அதை அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுருவாங்க. அடுத்த மாதத்துக்கு பணத்தை ரெடியாக வச்சுருப்பாங்க. இதே மாதிரி எவனாவது ஒரு 10 ஷேர் இறங்குனான்னா அதில் பணத்தை போடுறதுக்கு இந்த 2 ஷேர் விற்ற பணத்தை 2 ஆச்சா, மீதி 8 ஷேருக்கு அவங்க பணத்தை போடுறனா போதும். அப்போ இங்கே ஒரு 10 ஷேரில் எவனாவது ஒருத்தர் 2 பேர் ஒரு 2-3 மாதத்துக்குள்ள வந்தால் போதும் தான் நினைப்பாங்க. ஸோ 1:5 நான் எங்கேயுமே பெருசாக கேள்விப்பட்டதில்லை. நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் வந்து, அதாவது ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே பண்ணுறவங்க ஒரு நாளைக்கு 0.25லேருந்து 1% வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அது வந்து ஒரு டீசெண்டான ஒரு வருமானம் என்பது. அதே மாதிரி இன்றைக்கி வாங்கி அடுத்த நாளாக அதுக்கு அடுத்தடுத்த நாட்கள்லையோ விற்கக்கூடியவங்க வந்து ஒரு 2 to 5% பிடிக்கிறது டீசென்ட் அப்படின்ற மாதிரி. ஏன்னா திடீர்னு மொமெண்டமில் இருக்கக்கூடிய பங்குகள் அடுத்த நாளில் மொமெண்டம் கண்டினியூ ஆகுது அப்படின்ற மாதிரி பார்க்கும்பொழுது அப்படி பிடிக்கிறது ஒரு டீசெண்டாக கௌரவமான ஒரு விஷயம். அதே மாதிரி ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க, ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்ணுறவங்கலாம் வந்து 5 to ஒரு 30-40% பிடிக்கிறது ஒரு டீசெண்டான விஷயம். ஒரு வருஷம்னு போயிட்டாவே 50%க்கு மேலே பிடிக்கிறது ஒன்று தான் டீசெண்டான விஷயன்ற மாதிரி மார்க்கெட்டில் இருக்கும் பொழுது நீங்கள் 1:5 என்பது நான் எங்கேயுமே இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. மேபி ஸ்கேல்பிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அந்த மாதிரி இது நீங்கள் யோசிக்கிறீங்களே என்னன்றது தெரில. காலி டப்பாக்குள்ளே கைவிட்டு பார்த்துட்டு என்னங்க உள்ள காசே இல்லைங்க அப்படின்னா, ஆமாம் அதுவே காலி டப்பா, அதுக்குள்ளே எப்படி காசு இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த மாதத்தில் 3 நாள் லீவ் விட்டு வச்சுருக்காங்க. அதில் ஒரு நாள் லீவ் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஒருவேளை 3 வாரமாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய சண்டை திடீர்னு ஒரு வேளை அடுத்து வரக்கூடிய சில நாட்களில் முடிஞ்சிருன்னு வச்சுங்க, அப்போ நம்ம ஆளு வந்து லீவ் விட்டுக்கு வந்திருப்பாங்க. 26 மார்ச், 31 மார்ச், அதுலேயும் முக்கியமாக ஃபைனான்ஷியல் இயர் எண்டிங் வரும்பொழுது மார்ச் மாதத்தில் 3 நாள் லீவ் விட்டு யாராவது உட்காந்துக்கிட்டு இருப்பாங்கன்னா நம்ம அப்படி பண்ண போகிறோம். 26 மார்ச், 31 மார்ச் லீவ் வரப்போகுது. அந்த சமயத்தில் எங்காவது வார் முடிஞ்சிருச்சு, நிறுத்தி வைக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லி ஊரில் இருக்கிற எல்லா ஷேர் மார்க்கெட்டும் 2-3% ஏறிச்சுன்னா நாம் உட்காந்து வேடிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த சமயத்தில் வார் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய பங்குகளில் முக்கியமான பங்கு இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற பங்கு கல்லுளி மங்கன் மாதிரி கோந்துருக்கான். எத்தனையோ டிஃபென்ஸ் பங்குகள்லாம் குப்புற விழுந்துட்டு சென்டர் பாயிண்டில் கோந்துக்கிட்டு இருக்குது வார் நடக்கக்கூடிய நியூஸ் இருக்கக்கூடிய சமயத்துலேயும். ஆனாலும் இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற பங்கு ஒரு கல்லுளி மங்கன் மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ஹை லெவல்லையே கோந்துக்கிட்டு இருக்கான். என்ன ஒரு அதிசயம்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இந்த மார்க்கெட் இறங்கிறத பற்றி பேசும்போது முரட்டு அடி, கும்பா அடி அப்படின்ற மாதிரி முக்கியமான சிலதெல்லாம் இறங்கியிருக்கு. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிஃபென்ஸ் செக்டரில் இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட், இது வந்து கிட்டத்தட்ட அண்டர்லைங் எல்லாமே டிஃபென்ஸ் பங்குகள் தான். இவங்க இப்போ எவ்வளவு இறங்கியிருக்காங்க சமீபத்தினுடைய ஹையிலிருந்து அப்படின்னு பார்த்தா, சண்டை நடக்கிறப்பவே நம்ம ஆளுக டிஃபென்ஸ் கம்பெனிகள்லாம் ஆல்மோஸ்ட் 17% இறங்கி டிஸ்கவுண்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. முதல்ல ப்ரீமியத்தில், அதாவது உச்ச ரேட்டில் இருந்த இந்த டிஃபென்ஸ் ரிலேட்டடான இண்டெக்ஸு மோத்திலால் ஓஸ்வால் நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் ETF என்பது கிட்டத்தட்ட 17% டிஸ்கவுண்ட்டில் முதல்ல இருந்த ரேட்டுக்கும் இப்போவும் 17% இறங்கியிருக்கு. அதே மாதிரி வேறு என்னெல்லாம் முக்கியமானது இறங்கியிருக்குன்னா, உருப்படியாக இருந்தது நம்மளுடைய ஆட்டோ செக்டர். ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோ பீஸ்.
ஸோ இந்த நிப்பான் இந்தியா நிஃப்டி ஆட்டோ ETF அதனுடைய ப்ரைஸ்னுடைய ஃபால் கிராஷ் என்பது வந்து ஆல்மோஸ்ட் 17% கிராஷ் ஆகிருக்கு. அட ஆண்டவா அப்படின்ற மாதிரி இந்த நிஃப்டி பீஸ் வந்து அது காமனாக டைவர்சிஃபைடு இண்டெக்ஸ் அதனுடைய நிப்பான் இந்தியா ETFனுடைய ப்ரைஸ் அதனுடைய வீழ்ச்சியும் பார்த்திங்கன்னா 14% பக்கம் வீழ்ச்சியாக இருக்குது, 13%. அப்போ மொத்தத்தில் பார்க்கும் பொழுது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய செக்டர் டிஃபென்ஸ் ஆட்டோத்துறை அப்படின்ற மாதிரி நம்ம மனசில் நினச்சிக்க வேண்டியதான். ஏன்னா டைவர்சிஃபைடு இண்டெக்ஸே 13% இறங்கியிருந்தாலும் முக்கியமான செக்டரை சேர்ந்த ETFs வந்து அந்த அளவுக்கு கிராஷ் ஆகலை அப்படின்ற. ஆனால் கிராஷ் ஆனது தானே, அதனால் இப்போதைக்கு 10 பைசா பிரயோஜனம் இல்லை. முதல்ல இருந்த ரேட்டை விட ஒரு 17% டிஸ்கவுண்ட்டில் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய இந்த பங்கு இன்னும் எவ்வளவு சரிவடையும் அல்லது திரும்ப தன்னுடைய பழைய ரேட்டை எட்டி பிடிக்குமா அப்படின்றதான் இப்போதைக்கு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஃபண்டுகள் வியாபாரம் செய்ய கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு முதலீட்டாளர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏன் இது போன்ற ETFs எல்லாம் கிராஷ் ஆகிருக்கு அப்படின்னா கம்ப்ளீட்லி த நியூஸ் பிலாங்ஸ் டு வார். ஸோ இந்த வார் ரிலேட்டடான க்ரூட் ஆயில் ரிலேட்டடான செய்திகள் இருக்கும்போது ஒருத்தன் என்னடானா மொரட்டு பீஸாக இருக்கான் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில், இன்னொருத்தன் என்னடானா கும்பா பீஸாக இருக்கான். ஆனால் 2 பேருமே நஷ்டம் செய்யக்கூடிய கம்பெனிகள் தான். பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்றத ரொம்ப முக்கியம். ஏத்தர் எனர்ஜி வச்சிருக்கிறது ஹீரோ மோட்டார் கார், ஆனால் ஓலா எலக்ட்ரிக்கை வச்சிருக்கிறது யார்? அது மாதிரி பேக்ரவுண்டில் யாரை வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு மிக முக்கியமான தகவல் தான் ரொம்ப இப்போ மார்க்கெட்டில் முக்கியம். அதனால தான் மேனேஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணியும் சில பங்குகளினுடைய மூவ்மெண்ட் இருக்குது. 2 பேருமே லாஸ் பண்ணக்கூடிய பங்குகள் தான். ஸோ அந்த வகையில் ஓலா எலக்ட்ரிக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்பது இந்த க்ரூட் ஆயில் ரிலேட்டடான விஷயத்தில் நடக்கலை. பட் இந்த ஏத்தர் எனர்ஜிக்கு இந்த க்ரூட் ஆயில் ரிலேட்டடான விஷயத்தில் ஒரு லக் என்பது அடித்து தன்னுடைய பழைய ஹை வந்து பல முதலீட்டாளர்களை காப்பாற்றி விட்டுருக்கு. நண்பர்களே, இறங்கிய பங்குகள் திரும்பி மேலே ஏறி உங்களை காப்பாற்றி உள்ளீங்கன்னா அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு தான் பெரும்பாலும் சிறிய கம்பெனிகளை எடுக்காமல் இருப்பது நல்லதுன்னு நிறைய ட்ரேடர்கள் வந்து அந்த சிறிய கம்பெனிகளை ரொம்ப எச்சரிக்கை எடுக்க மாட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு 2 பங்குகள் எம்கியூர்னு ஒருத்தன், சக்தி பம்புன்னு ஒருத்தன். ஸோ அந்த எம்கியூர் என்ன பண்ணியிருக்குன்னா மிகவும் அசாதாரணமாக 1500 ரூபாயிலிருந்து வெறும் 900 ரேஞ்சுக்கு ஆல்மோஸ்ட் 40-50% கிராஷ் ஆகிட்டு மறுபடியும் வந்து காப்பாற்றி விட்டுட்டான். ஆனால் இந்த சக்தி பம்ப் வச்சுருக்கிறவங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் இன்னும் கை கொடுக்கல. பாவம், அவங்கள பொறுத்த வரைக்கும் 1400 எங்கே, 500 ரூபாய் எங்கே. இந்த சமயத்தில் நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும்போது இந்த எம்கியூர் ஃபார்மாவினுடைய ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் என்பது 231 கோடி அவங்க சம்பாதிக்கிறாங்க. இந்த சக்தி பம்ப் என்பது அவங்க ஒரு குவார்ட்டருக்கு 32 கோடி. ஆக்சுவலாக அவங்க 100 கோடி பக்கமெல்லாம் சம்பாதிச்சவங்க தான். வெறும் 2 கோடி 10 கோடியில் அவங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து 110 கோடி வரைக்கும்லாம் ஒரு முறை ஒரு குவார்ட்டரில் வந்து அதிகமான ரிசல்ட் கொடுத்தவங்க தான். இப்போ வெறும் 32 கோடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போ இருந்தே பெரிய கம்பெனியாக இருந்த இந்த எம்கியூர் ஃபார்மா என்பதெல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக 150 கோடி கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க இப்போ 230 கோடி அப்படின்னு லேட்டஸ்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட். இந்த ஒரு காரணத்தை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட பல்வேறு முதலீட்டாளர்கள், ஒரு உதாரணத்துக்கு எஃப்ஐஸ் வந்து இந்த ப்ரொமோட்டர்ஸ் 77, எஃப்ஐஸ் ஒரு 3.5, டிஐஸ் ஒரு 6.5, இவங்க எல்லாம் அதுக்குள்ளே இருந்திருக்காங்க. அந்த லாபத்தை, அந்த இறங்கி ஏற்றத்தை அனுபவிச்சுக்கிட்டாங்க. ஸோ இதனால தான் பல ட்ரேடர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக பெரிய ஸ்டாக்குகள் அதிகமாக ஒரு கடைசிக்கு ஒரு குவார்ட்டருக்கு 200 கோடியாவது லாபம் செய்யக்கூடிய பங்குகளையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் இந்த பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப கவனமாக இந்த பங்கெல்லாம் நிறைய பேர் கவனித்து ட்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா இதனுடைய மூவ்மெண்ட்டே வந்து ஏறுவதும் இறங்குவதுமாகவே சுற்றிக்கிட்டு இருந்திருக்கு. எப்போன்னா 2024 அதுக்கு முன்னாடி தான் மார்க்கெட் நல்லா இருந்ததுங்களே. அப்போல்லாம் அப்புறம் வாழ்க்கையில் அவன் ஒரு தடவை வெறும் 200 ரூபாயிலேருந்து நான் ஸ்டாப்பாக 1000 ரூபா வரைக்கும்லாம் வந்திருக்கான். அப்போல்லாம் மார்க்கெட் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2024 ரொம்ப சுணக்கமாக தான் இருந்தது. அந்த சமயத்தில் வந்து இந்த பங்கு என்னுடைய விலை எப்படி இருந்ததுன்னா ஏறுவதும் இறங்குவதும் ரொம்பவுமே அதிகமாக ஆடி இருக்கா. நீ ரொம்ப ஓவராக தான்ப்பா ஆடி இருக்க அப்படின்ற மாதிரியாக இருக்கக்கூடிய பங்கு சமீபத்தில் என்ன ஒரு தகவல் அப்படின்னா, ஒரு வருடத்தினுடைய லோனில் வந்து விழுந்திருக்கக்கூடிய இந்த பிஎன்பி ஹவுசிங் அடுத்தடுத்த நாட்களில் என்ன செய்யும்? இந்த பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸில் வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, அவங்க எப்பவும் நார்மலாக பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அந்த 500 கோடி 600 கோடி அப்படின்ற லாபத்தை தான் கடந்த சில குவார்ட்டர்களாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் மார்க்கெட்டில் என்னென்னு தெரில,
இந்த பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸ் அப்படின்ற பங்கை ஒரு 1 இயர் லோ அப்படின்ற இடத்துல கொண்டு போய் விட்டுருக்காங்க. இனி அதனுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரிய வரும். இன்னுமாயா நீ எங்களை நம்பிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இந்த எஃப்ஐஎஸ் டிஐஎஸ்லாம் திடீர்னு எந்த ஷேரை வச்சுருக்கணும், எந்த ஷேரை தூக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பங்கு இருக்கணுமா வேண்டாமா அப்படின்ட்டு. ஒரு உதாரணத்துக்கு இந்த வித்யா வயர்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு இருக்குதுன்னு வச்சிங்களேன். அந்த பங்கு வந்து எடுத்து பார்க்கும்பொழுது திடீர்னு பார்த்தோம்னா டிஐஸ் வந்து 9.53% கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே ஒவ்வொரு குவார்ட்டர்களாக நம்மளுக்கு டேட்டா வர திடீர்னு ஒரு கட்டத்தில் டிஐஸ் அதை விட்டு வெளியே போயிருந்தாலும் போயிருந்துருப்பாங்க, யாருக்குமே தெரியாது. அப்புறம் ஏன் அதை தூக்க முடிவு பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம யாரையும் போய் என்ன எதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்பளையா பார்த்த மாதிரி எந்த ஒரு பங்குமே ஓரளவுக்கு பெரிய பங்காக லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய பங்காக, ஒரு உதாரணத்துக்கு இந்த வித்யா வயர்ஸ்லாம் ஒரு குவார்ட்டருக்கே மொத்தம் 16 கோடி என்பது லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பங்காக இருக்குது. இவன் எதிர்காலத்தில் பெருசாக எகிரலாம் அல்லது பெருசாக வீழ்ச்சி அடையலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த சக்தி பம்ப் அப்படி தான், பெருசாக எகிர்னா அப்புறம் பெருசாக வீழ்ச்சி அடைஞ்சிட்டான். ஸோ ஒவ்வொரு ஷேர்களும் ஒவ்வொரு ரகம். சிலது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது, சிலதெல்லாம் சின்ன கம்பெனி திடீர்னு இமாலய வெற்றியாக இருக்கும், அப்புறம் சரிஞ்சு கீழே உட்காந்துருவாங்க. ஸோ ஒவ்வொருத்தருடைய ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே பாருங்கள், இந்த பெர்சிஸ்டன்ட் அப்படின்ற பங்கெல்லாம் ரொம்ப பெரிய பங்கு தான், ஆனால் செக்டர் வந்து வீக்காக இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினால என்னாச்சு, சமீபத்தில் விழுந்து கிடக்குது. இதுக்கு முன்னாடி வந்தப்பவும் ஐடி பங்குகளை ஒவ்வொரு முறையும் பயமுறுத்தி தான் உழுக வைக்கிறான். நீங்கள் என்னங்க ஈரான் வார பார்த்துக்கிட்டு சமீபத்தில் விழுந்து கிடக்கிற மார்க்கெட்டு, ஐடி துறையெல்லாம் காலங்காலமாக 3 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு பயத்தை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ ஒவ்வொரு முறையும் ஐடி துறைகளில் பயமுறுத்தி இறக்கி விடுவாங்க. அப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால இப்போ வரைக்கும் பிக்கப் ஆகிருக்கான். இனிமேல் என்ன பண்ண போகிறான் எதிர்காலத்தில் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. இன்ஃபேக்ட் இப்போவே கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு நியூஸை சொல்லி மார்க்கெட்டை உன்னிப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஞாபகம் வரும். இப்போ தான் 1 மாதத்துக்கு முன்னாடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஆந்த்ரோபியா, அது ஏதோ ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அவன் என்ன ஒருத்தன் தான் இருக்கானா, ஆனாலும் ஏதாவது ஒரு பேரை சொல்லி இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டுட்டு இப்போ 15-20 நாள் அதுக்கப்புறம் பயமே இல்லை. ஏன் அப்போ இருந்த பயம் இப்போ இல்லை? ஸோ யாருக்குமே தெரியாது. அதனால தான் நிறைய பேர் பெரிய பங்குகளுக்குள்ளேயே சுற்றி போய்கிட்டு இருப்பாங்க. ஸோ கீழே விழுந்து கிடக்கக்கூடிய இன்னொரு ஃபேமஸான பங்கு சமீபத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சகிலிட்டி இந்தியா அப்படின்ற ஒரு பங்கு. அவனுமே வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் என்பது சமீபத்தில் இறங்குவதும் ஏறுவதுமாக பண்ணி கொண்டிருந்த பங்கு. தற்போதைக்கு அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் லோ அப்படின்ற ஒரு இடத்துல வந்து விழுந்திருக்கு. நீ இந்த பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது ஆண்டவனுக்கே வெளிச்சம். ஸோ நண்பர்களே, அடுத்த சில நாட்களில் ஏதோ பெருசாக மார்க்கெட்டில் சூடு பிடிக்க போகுது. ஏற்றமும் சரி இறக்கமும் சரி எப்படி வேணாலும் இருக்கலாம். அதுக்கு காரணம் Q4 ரிசல்ட் இருக்குது. திடீர்னு நம்மளுக்கு வந்து போர் நிறுத்தம் அறிவிப்பு வரலாம், என்ன வேணாலும் அறிவிப்பு வரலாம். ஸோ மார்க்கெட்டில் ஏதோ ஒரு சூடு பிடிக்கும்படியாக ஒரு 20-40% எல்லாம் பெருசாக மாற்றம் வருமா அப்படின்றதான் பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த ஆனந்த்ராஜ் ரிலேட்டடான பங்குகள்லாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக இந்த ஹிந்து பெட்ரோல்லாம் டைரெக்டாக குரூட் ஆயிலோட கனெக்டிவிட்டி கொண்டது தான். எப்படியோ ஆண்டவ முன்னியத்தில் நம்மளுக்கு வந்து பெட்ரோல் டீசல் ப்ரைஸஸை இன்க்ரீஸ் பண்ணல, அதனால் இவன் வந்து இறங்கிக்கிட்டு இருக்கான். நிறைய ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இறங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் அது எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்கிறாங்க அப்படின்றது தெரியல. ஒருவேளை அந்த பெட்ரோல் டீசல் ப்ரைஸஸ் எல்லாம் ஏறுது அப்படின்னு ஏதோ ஒரு செய்தி வருதுன்னு வச்சுங்க, அப்புறம் மறுபடியும் இது போன்ற பங்குகள் தான் ஃபோக்கஸில் வந்து நிற்கும். ஸோ மார்க்கெட்டில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஆனால் எல்லாரும் ரொம்ப சூடோடு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆனந்த்ராஜ் ஒரு வால்டிலிட்டியான பங்கு, அது ஒரு 1 இயர் லோவில் இருக்குது. ஹிந்து பெட்ரோல்லாம் யாருமே சமீபத்தில் இப்படி ஒரு கடும் சரிவுன்னு கனவுல கூட நினச்சி பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அவன் என்னடான்னா 500 to 336 வந்துட்டான். கிராவிட்டா அப்படின்ற ஒரு பங்கு, அவனும் வந்து 1 இயர் லோவில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கான். இனி அந்த நண்பர் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரில. மார்க்கெட்டு சூடு பிடிச்சிட்டு சுற்ற போது, அப்போ பௌர்ணமி அன்னைக்கு நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் முடிவெடுத்திருக்காரேன்னு தெரில.
எது எப்படியோ 1:5 அப்படின்ற மாதிரி ரிஸ்க் ரிவார்டு யாராவது பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க தான் ஷேர் மார்க்கெட்டினுடைய கிங் அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்.